அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவானால் உங்களுக்கு பல வழிகளிலிருந்தும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டங்களையும் கன்னிராசிக்காரர்கள்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. கடந்த 5 வருடமாக வேலை இருந்தால் வருமானம் இருக்காது. வருமானம் வந்தாலும் 10 நாளைக்கு தான் இருக்கும். அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய 20 நாட்களும் கையில் காசு இல்லையே, செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலை தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்திருக்கும். வீட்டில் உள்ளவர்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை, சொத்துக்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வாழ்க்கையில் இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலையில் கன்னிராசிக்காரர்கள்லாம் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு படாத பாடுபடுத்தி எடுத்திருக்கும். உடம்பு சரியில்லை, கை கால் வலி, என்ன மருத்துவம் செஞ்சாலும் அதுக்கு வந்து உங்களுடைய உடம்பு வந்து ஏற்றுக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கும். இதுவரைக்கும் காதல்லையும் சரி, திருமண உறவுலையும் சரி மிக மோசமான நிலை, சண்டை சூழ்நிலையால் கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் உங்களுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அப்பாடா, இனிமேல் நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கன்னிராசிக்காரர்கள் 9ல் குரு வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்காரர்களுக்குன்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் 8ல் இருந்துட்டு வந்திருந்த குரு பகவானால்
உங்களுக்கு பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அவர் உங்கள் ராசிக்கு 9ல் இருக்க போகிறாரு. அத்தோடு உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்தும் வரப்போகுது. உங்களுடைய கடன்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்க போகுது. இங்கே எடுக்கக்கூடிய காரியமும் கைகூடி வரும். தொழிலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தொடங்கினாலும் உங்களுக்கு தொட்டது தொழுங்கக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு இருக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் விஐபிகளோட அறிமுகம் அப்படிங்கிறதே கிடைக்கும் இனிமேலும். அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு பிரபலமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் வெளியே தெரியாமலேயே கன்னிராசிக்காரர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் உலகத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு மாறப்போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துலேயும் வெற்றி. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது கன்னிராசிக்காரர்கள் கையில் தான் இருக்குது. முதலீடு செய்தீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் கவனத்தோடு இருக்கணும். ரிஷபராசி உங்கள் ராசிக்கு எதிரி ராசி. அங்கே குரு இருக்கிறதால கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வாயை கொடுத்து மட்டும் யாரிடத்துலையும் மாட்டிக்க கூடாது. கையை கொடுத்து மீள முடியும், வாயை கொடுத்து மீள முடியாது அப்படிங்கிற பழமொழி ஒன்று இருக்குது. அந்த பழமொழியை நம்ம எப்போவும் நினைவில் வச்சுக்கணும். சண்டைக்கு சிலர்லாம் தூண்டி விடுவாங்க நம்மள. ஆமாம், அப்படி சொல்லிட்டான், உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. ஒரு செகண்டில் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நம்ம அனைத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். யார் மனதையும் புண்படுத்தாமல் கொஞ்சம் பழசை நம்ம நினச்சி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நடந்துக்கணும். கன்னிராசிக்காரர்கள்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கணும். கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண உறவில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இருந்தாலும் அம்மா அப்பா குடும்ப உறவில் ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ணன் தம்பி உறவுலலாம் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கவனத்தோடும் சிந்தித்து செயலாற்றுறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே குழந்தை பாக்கியம் இல்லாதத கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. தொழிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, மேலதிகாரிகளையும் சக கூட்டாளிகளையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காலம் அப்படிங்கிறத பிறக்க போகுது. குரு இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே 1, 3, 5 ஆகிய இடங்களில் பார்க்குறாரு குரு. ஜென்ம ராசியில் குரு பார்க்குறதால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த உடல் வலி எல்லாமே இனிமேல் படிப்படியாக நீங்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் நண்பர்களோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் எவ்வளவு முதலீடு போட்டாலும் அந்த முதலீடை எடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த முதலீடு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக்குவீங்க. பிறரை சார்ந்து இருப்பவர்கள்லாம் இனி தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. கன்னிராசிக்காரர்கள்லாம் எந்த முடிவாக இருந்தாலும் அம்மா அப்பாவை கேட்டோ இல்லை நண்பர்களை கேட்டோ மனைவியை கேட்டோ இதுவரைக்கும் அப்படி தான் இருந்துட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்மளே முடிவெடுப்போம், என்ன ஆகிடும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களை தனித்து இயங்க முயற்சி செய்யும். குருவோட பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே அகலப்போகுது. எடுத்த காரியங்களில் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அழைப்புக்குண்டான செய்தி கூட இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நினச்சது நடக்கும். மேலிடத்தில் இருக்கிறவங்கள சற்று அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கடன் சுமை குறையறதுக்கு எந்த வழிவகைகளெல்லாம் நீங்கள் உழைக்கணுமோ அந்த வழிவகைகள் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. உழைப்பை போடுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. அந்தளவு உழைப்பை போட்டிங்க அப்படின்னா எந்தளவு உழைப்பை போடுறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உடன்பிறப்புகளோட இல்லங்கள்லாம் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். 5ஆம் இடத்த குரு பார்க்கறதால இடம் பூமி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து பாகப்பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு
பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரைக்கும் பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா பசங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குருவோட வக்ரகாலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 10/2/2025 வரைக்கும் இருக்குது. வக்ர காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் எளிதில் நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். கல்யாண தடை அப்படிங்கிறது இருக்காது. கட்டிடம் கட்டும் பணியில் இருந்துட்டு வந்த தொய்வு, கட்டிடம் கட்டுறதுல இருந்துட்டு வந்து ஒரு சில காலகட்டத்திலலாம் பாதிலேயே நிற்கும். கட்டடம் கட்டி அந்த பணியை மீண்டும் தொடர்றதுக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த பணியை தொடர்றதுக்கு உண்டான பொருளாதார வசதி கிடைக்க போகுது. பணிபுரியும் இடத்துலலாம் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாகி மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு நெருக்கமாகி வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட இந்த நேரத்தில் சேரும். குரு வக்ர காலத்தை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஒழிஞ்சு கெட்ட பலன் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியால் புண்ணிய காரியங்கள் அதிகம் ஈடுபடும் வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறதே கைகூடி வருது. குழந்தைகளையும் வயதானவர்களையும் கூடுதல் கண்காணிப்போடு பார்த்துக்கணும். இந்த பெண்கள் எல்லாருமே கணவன் மனைவிக்குள்ளலாம் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போகுது. இல்லத்து பூஜை அறையில் தட்சிணாமூர்த்தியோட படத்தை வச்சுட்டு அவருக்கு தினமும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. ஷஷ்டி அன்று கந்தசஷ்டி கவசம் இல்லத்து பூஜை அறையில் பாராயணம் செய்யுங்க. முருகப்பெருமான் வழிபாட்டால் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும்.